வெல்கம் டு அம்மா பாப்பு ஸ்டோரி டைம். கதை கேட்போம், கற்பனை திறனை வளர்ப்போம். ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்ன தெரியுமா? உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்ச முயலாரை பற்றின கதை தான். கதைக்கு போகலாமா? ஒரு காட்டில் ஒரு முயல் கூட்டம் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த முயல்லாம் அந்த காட்டில் இருக்கிற பச்சை பசேல்னு இருக்கிற உணவு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருந்துச்சுங்க. டெய்லி சாப்பாடு கிடைச்சனால ரொம்ப ஹாப்பி தான் அதுங்கெல்லாம். திடீர்னு கோடைக்காலம் வந்துருச்சு. வெயில் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. வெப்பம் அதிகமாக இருந்தனால பச்சை பசேல்னு இருந்த புற்கள் எல்லாமே கருகி பாலைவனம் மாதிரி ஆயிடுச்சு. முயல்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுங்க. அந்த வேட்டை நாய்கள்லாம் இந்த முயலை பிடிக்கிறதுக்காக அங்கேயும் இங்கேயும் பதுங்கி காத்துக்கிட்டு இருந்துச்சுங்க. வேட்டை நாய்க்கு பயந்த முயல் எல்லாம் பொந்துக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு வெளியே வராமல் தவிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. உணவு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுங்க. எவ்வளோ நாள் தான் இப்படியே பொந்துக்குள்ளே ஒளிஞ்சிட்ருக்குது, நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு எல்லா முயலும் கூட சேர்ந்து பேசிச்சுங்க. அப்போது ஒரு முயல் சொல்லிச்சு, கடவுள் நம்மளை மட்டும் ஏன் இவ்வளோ பலவீனமாக படைச்சாரு? எல்லா விலங்குகளுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுங்களை காப்பாற்றி கொள்றதுக்கான பலம் அதுங்களுக்கு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளை காப்பாற்றி கொள்றதுக்கான பலம் கூட நம்மகிட்ட இல்லாத அளவுக்கு நம்ம பலவீனமாக இருக்கோமே. கடவுள் ஏன் நம்மளை இப்படி படைச்சாருன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்துச்சுங்க. அப்போது இன்னொரு முயல் சொல்லிச்சு, எனக்கு இதுக்கு மேலே பொறுக்க முடியாதுப்பா. பசினாலும் பரவாயில்ல, நான் இந்த வேட்டை நாய்களை பார்த்து பயந்து ஒதுங்கி வாழ்கிறத விட போய் இந்த நதியிலே விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு மற்ற முயல்லாம் சொல்லிச்சுங்க, நாம் அனைவரும் எது செஞ்சாலும் ஒன்றா தான் செய்யணும், வாழ்ந்தாலும் ஒன்றா வாழ்வோம், இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்தே இந்த நதியில் போய் விழுவோம் அப்படின்னு சொல்லி நதியை நோக்கி புறப்பட்டு போச்சுங்க. அந்த முயல் எல்லாம் நதியை நோக்கி வர்றத கரையில் இருந்த தவளை எல்லாம் பார்த்துட்டு இருந்துச்சுங்க. அங்கே இருந்த தவளை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக அந்த நதியில் குதிச்சிருச்சுங்க. இதை பார்த்த முயல் கூட்டத்துக்கு ஆச்சரியமாயிருச்சு. இந்த தவளையெல்லாம் நம்மளை பார்த்து பயந்து நீருக்குள்ளே குதிக்குதுங்க. நாம் தான் இந்த உலகத்திலே பலவீனம்னு நினச்சிட்டு இருந்தோம். நாம் தான் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப பயப்படுறோன்னு பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் நம்மளை பார்த்து கூட சில பேர் அஞ்சுறாங்களே, இந்த தவளையெல்லாம் நம்மளை பார்த்து பயப்படுதுங்க போல அப்படின்னு அதுங்களுக்குள்ளே பேசிக்கிச்சுங்க. அப்போ ஒரு முயல் சொல்லிச்சு, இப்போ நான் ஒன்று முடிவு எடுத்துட்டேன். இனிமேல் எந்த பிரச்சனை வந்தாலும் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் நிச்சயமாக ஏதாவது ஒரு வழி இருக்கும். அந்த வழியை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால இனிமேல் இந்த நதியில் விழுந்து வாழ்வை முடிச்சுக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னு கூறிச்சு. உடனே எல்லா முயலும் அது சொன்னதை ஆமோதிச்சிச்சுங்க. எல்லாம் உணவை தேடி வேறு இடத்துக்கு போச்சுங்க. அங்கே நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துச்சுங்க. அவ்வளோதான். இதுலேருந்து என்ன தெரியுது குட்டீஸ்? வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம தைரியமாக எதிர்கொள்ளணும். எந்த தவறான முடிவும் நம்ம எடுக்கக்கூடாது. ஓகேயா? பாய். அடுத்த கதையில் பார்க்கலாம்.